4 ஆண்டுகளாக அந்த கோரிக்கையை வைத்து இதே இடத்தில் பனை கனவு திருவிழா என்கிற விழாவை நடத்தி இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள். கல் நம் உணவு, கல் நம் உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்து போராடி வருகிறார்கள். கல் மது அல்ல, அது ஒரு மூலிகை சாறு, அது உணவின் ஒரு பகுதி என்பதை தொடர்ச்சியாக நம்முடைய ஐயா கல் நல்லசாமி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த உரிமையை பெறுவதற்கு தொடர்ந்து களத்திலே பனையேறிகளின் பாதுகாப்பு சங்கத்தினுடைய அல்லது இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் பனையேறிகளை ஒருங்கிணைத்து இதை தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைத்து போராடி வருகிறார்கள். பனை நம்முடைய தேசிய மரம், தமிழ் இனத்தினுடைய அடையாளம். அதிலிருந்து பெறப்படுகிற பதநீர், கல், நொங்கு இவை போன்ற பயன் உங்களுக்கு தெரியும். தன்னுடைய உடலிலே 840 பயன்பாட்டை தருகிற ஒரு மரம் உண்டென்றால் அது பனைதான். அந்த பனை இன்று மாதிரி அழிந்து வருகிறது. அதை பாதுகாக்க வேண்டும். வேளாண்மையில் ஒரு பகுதி தான் இந்த பனை ஏறி அதிலிருந்து பதநீர், கல் பெறுவது. அதெல்லாம் அதில் ஒரு வேளாண்மையில் ஒரு பிரிவு, ஒரு பகுதி. அந்த உரிமையை கோரி தொடர்ந்து நடக்கிற போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் தோளுக்கு தோளாக நின்று அந்த உரிமை கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் நின்று வருகிறது. அந்த வழியிலே இன்று அந்த நடந்த இந்த பனை கனவு திருவிழாவிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். இந்த கோரிக்கையை அரசு கவனத்தில் எடுத்து சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் கல்லறுக்க அனுமதி இருக்கு. புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழ்நாட்டு மட்டும்தான் அது மது என்று அடையாளப்படுத்தப்பட்டு பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. அதை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். வேற என்ன கேள்வி நீங்க கேட்டது? பாகா என்ன சொன்னீங்க? அது ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்ப நீங்க பாகிஸ்தான் பாக்குங்கிறதுல பாகிஸ்தான் வருது அப்படி அவ்வளவு பயமா என்ன உங்களுக்கு? அது பாக்கு கிடையாது, பாகு, சர்க்கரை பாகு, சுரம்ல உங்களுக்கு வெள்ளை பாகு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாகு. அதை ஏன் பாக்குன்னு பாகிஸ்தான்ங்கிறீங்க? இப்ப இது எப்படி சொல்றது? ஒவ்வொன்றும் இப்படி இருக்கிறதெல்லாம் மாத்திக்கிட்டே போவீங்களா? இது ஒரு காலையிலே இந்த நேர்காணல் இந்த ஊடக சந்திப்பில் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நீங்க பதில தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது. வேற ஏதாவது கேள்வி? விவசாயிகளை பாதிக்காத ஒன்று ஏதாவது அரசு கொண்டு வந்திருந்தா சொல்லுங்க, பேசுவோம். எது இருக்கு? எல்லாமே விவசாயிகள் ஏன் உயிரோடு வாழ்கிறார்கள் என்பதுதான் அவருடைய கேள்வி. விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் இதுல என்ன, இதுல ஒரு புதுசா அது வியப்பு? அது இதைத்தான் இந்த அதிகாரங்கள் செய்யும். அதனாலதான் அதை வீழ்த்தி மண்ணுக்கு மக்களுக்குமான நல்ல அதிகாரம், நல்ல அரசியல், நல்ல அதிகாரம் உருவாக வேணும்னு நாங்க போராடுறோம். வேற மீண்டும் காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்றதாக தகவல் பரவிட்டு, அந்த மாதிரி மீண்டும் வந்து சேர்த்துப்பீங்க? அது தகவல் தானே.